வளமுடன். வாங்க ஜோ கிச்சன் சமையலில் இன்றைக்கி மத்தியானம் ஒரு பிரிஞ்சி சாதம் செய்யலான்னு இருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் கடகடா செஞ்சு சாப்பிட்டணுன்றதுக்காக இதுக்கு பாருங்கள், 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 2 பச்சை மிளகாய், இது வந்து இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி விழுது. இது பட்டாணி, பேபிகார்ன் அவிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாம் ஓன் கரம் மசாலா, தயிர். இது வந்து அரிசி வந்து இதில் வந்து 1.5 அரிசி, இதில் 1.5 அரிசி போடுறோம். ஏன்னா நைட்டுக்கு எங்கள் பையன் வந்தால் கொஞ்சம் கொடுப்போம் நாங்கள் சாப்பிட்டுட்டு, அதனால் 1.5 அரிசி போட்டிருக்கோம். இங்கே நெய் இது ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு, ஆயிலும் இது தேவையான அளவு. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு இதில் எண்ணெய் சேர்த்துப்போம். 1 2 3 4 5 ஸ்பூன் எண்ணெய். இங்கே பாருங்க, ஒரு 1.5 ஸ்பூனு நெய். இப்போ நெய் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இதில் இப்போ ஓன் கரம் மசாலாலாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் இதாகட்டும். இப்போ ஆனியன் போட்டுக்கணும். இப்போ ஆனியன் போடுறோம். இப்போவே கமகமான வாசனை வருது. ஓன் கரம் மசாலா போட்ட உடனே அந்த நெய் ஸ்மெல்லுக்கும் ஓன் கரம் மசாலாக்கும் சரியான ஸ்மெல் வருது. மத்தியானம் ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறோன்னு சொன்னால் சட்டுன்னு ஒரு சமையல் பண்ணணும். ஒருத்தருக்கு என்னடா செய்யுறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சட்டுன்னு இந்த மாதிரி நான் அப்படி தான் தக்காளி சாதம் அப்படி செஞ்சு சாப்பிட்ருவேன். இப்போ வந்து நாங்கள் 2 பேராக இருக்கிறதால என்ன பண்ணுறோம், நாங்கள் இது மாதிரி காய் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டா நல்லது தானே. உருளைக்கிழங்கும் நல்லது, கேரட்டும் நல்லது, பேபிகார்னும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு, பட்டாணியும் நல்லது. அதனால சிம்பிளாக, ஆனால் கொஞ்சம் ஆனியனும் தக்காளியும் மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி போட்டால். அதனால் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரொம்ப சட்டுன்னு ஆகிடும். ஒரு 1/4 மணி நேரத்தில் ஆகிடும். சட்டுன்னு சூடாக சாப்பிட்டுடலாம். இப்போ ஆனியன் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப சவுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலர் திரும்பி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ தக்காளி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தனியாக சேர்க்க மாட்டேன். இது மாதிரி இதுலேயே இந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அதுலேயே இஞ்சியும் பூண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுலேயே அரைச்சிடுவேன் நான். அதை தான் நான் இதில் சேர்த்துடுவேன். தனியாக சேர்க்கறது இல்லை நான். இது மாதிரி ரைஸ்க்கு மட்டும் காயெல்லாம் போட்டு செய்யறதுக்கு நான் இப்படி தான் செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செய்யறதுக்கு. அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் ஏலக்காய், சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், இதையெல்லாம் போட்டு நீங்களும் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சிட்டு இதில் விழுது சேர்த்து பாருங்கள். அதுக்காக நம்ம அதில் போட்டு 2 பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. குழந்தைங்க யாரும் எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நாங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு கொஞ்சம் காரம் சிறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி போடுங்க கொஞ்சம். ஏன்னா சட்டுன்னு வெந்துடும் உருளைக்கிழங்கு. அதனால் இது மாதிரி போடுங்க. இப்போ வர உருளைக்கிழங்கு ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். கேரட் இது மாதிரி நம்ம இஷ்டம் தான். கேரட் எந்த இதில் போட்டுக்கலாம், ஷேப்பில் போட்டுக்கலான்ட்டு. ஆனால் இது மாதிரி தான் நான் போடுவேன். கேரட்டு வந்து பீன்ஸ் இருந்தால் போடுவேன். பீன்ஸ் இல்லை, குடமிளகா போடுவேன். குடமிளகா இல்லை. இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பட்டாணி போட்டிருக்கோம். பட்டாணி வந்து இது ஊற வச்ச பட்டாணி தான். ஏன்னா நீங்கள் கான் கொஞ்சம் சின்ன கானாக இருந்தால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கானாக இருக்கிறதால நான் கொஞ்சம் பாயில் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். இது கான் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெல்த்தி தானேங்க. இது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டா நம்மளே எல்லாம் பண்ணிக்க வேண்டியது தாங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். காய்ங்க நிறைய சேர்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக அரிசி போட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க.
காயும் ரொம்ப இருக்கணும், அரிசி கம்மியாக இருந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெல்த்துக்காக சொல்கிறேன், அது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பாருங்க, இது கரெக்டாக வந்துடுது. இந்த பதத்தில் நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா எல்லாம், இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நீங்கள் புதினா ஏன்னா பசங்க சாப்பிட்றாங்க, பெரியவங்களும் சாப்பிட மாட்றாங்க. இப்போ இது மாதிரி ஏமாற்ற வேண்டியதாக தான் இருக்குது. ஏதாவது அரைச்சி தான் போடுறதா இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாமே பவுடர் தாங்க பண்ணி வச்சுருப்பேன் நான். மிளகு பவுட்ரு, ஜீரக பவுட்ரு, தனியா பவுடரு, வெந்தயம் பவுட்ரு எல்லாம் பண்ணிட்டு தான் போடுவேன். ஏன்னா இவங்க எல்லாம் முழுசாக இருந்தால் என்ன முழுசாக போடுறேன்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் பிடிக்கல போடாத சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்படி தான் பவுட்ரு பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துப்பேங்க நான். இங்கே பாருங்கள், இதை சேர்க்கும். இது மாதிரி அரைச்சி போடும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்படி போட்டு வணக்கின உடனே பாருங்கள், ஏன்னா ஸ்மெல் அடிக்குது பாருங்கள். முந்தாநாத்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் இது பண்ணால் மேல் வீட்டில் கேட்குறாங்க நேற்று, என்ன உங்கள் வீட்டில் சமையல் ஒரே கமகமான்னு ஒரே வாசனை இருந்தது, என்ன சமையல் பண்ணோம் அப்படின்னு யோசனை பண்ணால் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணேன் அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் உள்ளே போயிட்டு நம்ம சேனலில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு. அப்புறமா நல்ல கமகமான இருக்குது, மசாலா வாசனை வந்தது அப்படின்னாங்க. ஆமாம், மசாலா வறுத்து தான் நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்பேன். உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு அது மாதிரி குழம்பு வைக்கிறத ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோ போடுறேன். அவ்வளோதான் பாருங்கள், இது வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம்மா. வருவோம் 2, அவ்வளோதான். தயிர் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். தயிர் ஊற்றிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றிட்டோம் இல்லையா, 2 நிமிஷம் இருக்கட்டும் சொன்னேன், சரியாக போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் நம்ம 1.5 அரிசி போட்டோம் இல்லையா, அதனால் 2 தண்ணி சேர்க்கணும். 1 2 அவ்வளோதான். நான் மிளகா போட்டுறதால நான் அரைச்சி வர போட்டிருக்கேன். முழு மிளகா 2 போட்டுறதால நான் இதில் காரம் சேர்க்க மாட்டேன் நான், ஏன்னா இந்த காரமே இதில் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். ஆனால் நான் இதில் பச்சை மிளகா சேர்த்து இருக்கிறதால நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. 2 வந்து தாளிப்பில், 2 வந்து அரைச்சிருக்கிறேன். அதனால் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எனக்கு காரம் சாப்பிட்டா ஆகாது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு மிளகாத்தூள் நான் போட மாட்டேன் இதில். அந்த பச்சை மிளகாவே கரெக்டாக இருக்கும். இதுவே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் மிளகாத்தூள் போடாமல் காரம் அதுக்கு நான் இப்போ 4 போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட 1 எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 1 போட்டிங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூளே போடவே வேணாம், வெறும் மிளகாத்தூளும் போட வேணாம், நம்ம குழம்பு மிளகாத்தூளும் போட வேணாம். பாருங்க, இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுது பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் வந்து அரிசியை சேர்த்துடுறோம். இங்கே பாருங்க, நான் பாசுமதி அரிசி தான் போடுறேன். நான் பாசுமதி அரிசி தான் போடுறேன். 1.5 அரிசி போட்டிருக்கேன் நான். அதனால் 1க்கு 2 ஊற்றிட்டு கொஞ்சம் அரை ஊற்றிருக்கேன். அரை அழகு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நான் ஒன்றா ஊற்றுறேன், அரை தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டா பாசுமதி அரிசி குழஞ்சிடும் இல்லைங்களா, வித விதையாக வராது. அதனால் நான் அரை தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு 2ம் அதுக்கு அரையும் 2.5 தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரை கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க, இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கலர வேணாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு கொதி வரட்டும். 2 விசில் விட்டுடுறோம், அவ்வளோதான். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்க, கொதி வந்துடுச்சு பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்துடுதா. இப்போ நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடுறோம்.
கம்மியாக வச்சிடுறோம். இந்த மாதிரி கம்மியாக வச்சுட்டா போதும். இந்த மாதிரி இது வேகட்டும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா சாதம். பாருங்கள் நல்லா வெந்து நல்லா போகிறாங்க பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியா பார்த்தீங்களா. ஒரு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா கேரட் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து நல்லா அழகாக சுட சுட இருக்கு பாருங்கள். பாருங்கள் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம், சூடாக சாப்பிட்லாம் வாங்க.